Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த நவம்பரில் ஈரான் முழுவதும் ஆறுகள் வறண்டு கிடந்தன. மலை உச்சிகளில் இருந்து பனி முழுவதுமாக காணாமல் போனது. வரலாறு காணாத அளவுக்கு மழைப்பொழிவு குறைந்தது. தலைநகர் தெஹ்ரானுக்கு தண்ணீர் வழங்கும் அணைகளில் 5% கொள்ளளவு மட்டுமே தண்ணீர் இருந்தது. 2024 ஆண்டை விட 75% குறைவாகவே கடந்த செப்டம்பரில் ஈரானில் மழை பெய்துள்ளது. சுமார் 21 மாகாணங்களில் மழையே பெய்யவில்லை. அதிகரித்து வரும் வெப்பநிலையும் காலநிலை மாற்றமும் இந்த வறட்சிக்கு காரணம் என்று கூறப்பட்டாலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் மேக திருட்டே மிக முக்கிய காரணம் என்று சொல்லப்பட்டது. 2018 ஆண்டு இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் மூத்த தளபதியும் அந்நாட்டின் சிவில் பாதுகாப்பு அமைப்பின் பிரிகேடியர் ஜெனரலும் ஆன குலாம் ரசா ஜலாலி இது குறித்து வெளிப்படையான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். ஈரான் வான்வெளியில் நுழையும் மேகங்கள் மழையை பொழியாமல் இருப்பதை உறுதி செய்ய அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேகத்திருட்டை நடத்துகின்றன என்றும் இதை தங்கள் நாட்டு அறிவியல் ஆய்வின் முடிவுகள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் கூறியிருந்தார். ஏற்கனவே 2011 முன்னாள் அதிபர் மஹ்மூத் அஹ்மதிநெஜாத் ஈரானில் வறட்சியை ஏற்படுத்த மேற்கத்திய நாடுகள் ரகசிய திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் சிறப்பு அதிநவீன கருவிகளை பயன்படுத்தி ஈரான் வானில் மேகங்கள் மழை பொழியாத வகையில் தடுப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் புவி பொறியியலை பயன்படுத்தி ஈரானின் வளிமண்டல அமைப்புகளை கையாளுகின்றன என்றும் அதன் மூலம் மழை மேகங்கள் ஈரான் வான்வெளியை அடைவதற்கு முன்பே தங்கள் ஈரப்பதத்தை வெளியிடுகின்றன என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய ஈரான் போருக்கு பிறகு ஈரானில் கனமழையும் பனிப்பொழிவும் அதிகரித்துள்ளன. நாடு முழுவதும் உள்ள ஏரிகள் மற்றும் அணைகள் நிரம்பி வழிகின்றன. போரில் அமெரிக்காவின் தாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்ப ரேடார்களை ஈரான் தாக்கி அழித்ததே இந்த வானிலை மாற்றத்துக்கு காரணம் என்று சமூக ஊடகங்களில் நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர். ஒரு நாட்டினால் இன்னொரு நாட்டின் பணியையோ மேகங்களையோ திருடுவது சாத்தியமில்லை என்று ஈரானின் வானிலை ஆய்வு மையத்தின் தலைவர் அகத் வசிஃபே இந்த மேகத்திருட்டு குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ளார். மேலும் வளிமண்டல நிகழ்வுகள் மனித இயந்திரங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மிக பெரியவை என்று ஈரான் வானிலை விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். உயர் தொழில்நுட்ப நாசவேலையின் விளைவாகவோ பருவ சுழற்சியில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாகவோ ஈரான் மற்றும் ஈராக்கில் அணைகள் நிரம்பி வழிவது வரவேற்கத்தக்கதாகும்.